இன்றைக்கி என்னென்னா ஒரு புது படம் பார்த்தேன். அதாவது ஷிப்பில் நமக்கு டவர் கிடச்சி அதை ஒரு புது படம் பார்க்குறேங்கிறது ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்தேன். அதாவது த்ரிஷா அண்ட் ராக்ஸ்னு ஒரு நம்ம நார்த்தில் உள்ள ஒரு மூவி, செம மூவி, பயங்கரமாக இருந்துச்சு. கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலு. நிறைய படம் வருது, பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதுக்குன்னு ஒரு தனி இது இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த மூவிக்கு. ஒரு பொண்ணு ஒரு அப்பா, அதான் அந்த கதை. அவங்கள வச்சு தான் அந்த கதை மூவ் ஆகுது. அப்போ அப்பாவுக்கு வந்து என்னென்னா, பொண்ணு வெளியே போய் படிக்கணும் பிடிக்கல. பொண்ணு நல்ல ரிச்சான ஃபேமிலி. அப்போ பொண்ணுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே பார்ட்டிக்கு போனால் சரக்கு தீர்ந்து ஏதோ அந்த ஒரு இதில் சரக்கு உடஞ்சிருது. அப்போ சரக்கு வேணுங்கும்போது ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து அந்த சரக்கு விற்கிற ஆள். நைட்டு வந்து அந்த ஃபுல் சிட்டிக்குமே அவர் தான் சப்ளையர், அதாவது திருட்டுத்தனமாக வைக்கிறவர். ஆனால் பிராண்டட் சரக்கு மட்டும்தான் வைப்பார். எங்கே கால் பண்ணாலும் டபுள் ரேட் அந்த மாதிரி தான் பேசுவார். இப்போ ஒரு 1000 ரூபாக்குள்ள ஒரு சரக்குனா அவர் ஒரு 2000 கேட்பார், அந்த மாதிரி. ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இது பண்ணுற மாதிரி, அதை டெலிவரி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ இப்படி தான் அவங்க அந்த கதை மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அப்படி மூவ் ஆகும்போது அவங்களுக்கு சரக்கு தீர்ந்துடும் அந்த பார்ட்டியில் இருக்கிறதுனால. அப்போ அந்த ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஒரு கேர்ள் கால் பண்ணி எப்படியோ ரெடி பண்ணிடுவாங்க ஒரு ஆளை வச்சு. அப்போ இவன் வந்து டெலிவரி பண்ண வருவான். அப்போது அப்படி பேச்சு கொடுக்கும்போது அப்படியே அங்கே ஸ்டே பண்ண வேண்டியது அந்த ஒரு நிலமை வந்துடும். டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் அப்படி அவளுக்கு பிடிச்சி போயிடும், அந்த ஹீரோவுக்கே பிடிச்சி, அந்த த்ரிஷாங்கிற பொண்ணுக்கு பிடிச்சி போயிடும் ஹீரோவை. அப்போ ஹீரோ என்ஜாய் பண்ண. அப்போ இந்த 3 பேருக்கும் பிடிச்சி, 6 பேக்கு, நல்லா டான்ஸ் ஆடுறது, நல்லா பேசுகிறது அப்படின்னா ஜாலியாக இருக்கணும்னு 3 பேருக்கும் பிடிச்சி போயிடும். 3 ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே கதை மூவ் ஆகும். ஒரு டான்ஸ், நல்ல ஒரு டான்ஸ் இருக்கும் அந்த ஸ்டார்டிங்கு. அந்த படத்தை பார்க்கறதுக்குள்ள ஒரு இது வரும். ஆனால் ரொம்ப லாங் ஷாட் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன அந்த பொண்ணு மட்டும் யோசிக்கிற மாதிரி அப்படி அந்த ஒரு லாங் ஷாட் வந்து ரொம்ப அதிகமாக. ஆனால் அந்த லாங் ஷாட்டுமே நமக்கு போர் அடிக்காமல் இருக்கும். அந்த லாங் ஷாட், அந்த ஒரு அசைவுமே நமக்கு வந்து ஏதோ ஒன்று கற்றுத்தர அந்த ஒரு ஃபீல் வரும் உள்ள. அந்த மாதிரி அந்த படம் மூவ் ஆகுது. அப்போது அவங்க அந்த ஹீரோயினியும் இதாகிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அதான் ரிலேஷனில் ஆகிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா, மார்னிங் எந்திக்கிறாங்க. நல்ல சீனாக வச்சுருக்காங்க அந்த டைமில். அந்த ஒரு சீனுக்காண்டி அந்த படம் ஓடுற மாதிரி கூட சொல்லலாம். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ மார்னிங் எந்திக்கிறாங்க, 2 பேரும் ஒன்றா தான் வெளியே வராங்க. அப்போ 2 பேருமே ரெண்டு பேரையும் கேட்கல, 2 பேருமே 2 நம்பர் வாங்கலை, எந்த ஒரு இதுவுமே கிடையாது அடுத்து சந்திக்கிறதுக்கு. அப்போ இவன் கேட்குறான், நம்பர் கேட்குறான். பட் அவன் சொல்கிறா, இதெல்லாம் வேண்டாம், நம்ம பார்த்தோம், இருந்தோம் ஒரு நாள், ஓகே ஃப்ரெண்ட், அவ்வளோதான். இதுக்கு பிறகு நீ கான்டாக்ட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறதுனா வேண்டாம், எனக்கும் பிடிக்காது. அப்போ எனக்கும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மூவ் ஆகிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஹீரோயினி வந்து அதான் அந்த பெர்கனண்ட் ஆகிருந்தாங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு இதுக்கு போய் ரிசர்ச், அவங்க ஃப்ரெண்டோட இதில் போய் பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ இது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ பையன் யாருன்னு கேட்டால் பையன் யாருன்னு தெரியாது. அதாவது இவன் தான் தெரியும், பட் அவனோட பேரோ ஊரோ அட்ரஸோ எதுவும் தெரியாது. எப்படி அவனை கண்டுபிடிக்க போகிறாங்கங்கிறது தான் அந்த கதையில் அதுக்கடுத்து மூவாவது கதையாக இருக்கும். அப்போ அப்பாட்ட போய் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, யார் பையன், இல்லை தெரியாது, எந்த ஊர், என்ன படிக்கிறான், எதுவுமே தெரியாது. எப்படி தான் இப்போ நடந்துச்சுப்பா. அந்த 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 சுச்சுவேஷனை நிறையா நல்லா இருக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. போர் அடிக்காமல் அந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் எல்லாமே கிளியராக இருந்துச்சு. அது கிளியராக எடுத்துரு. அதுக்கப்புறம் அவள் எப்படி அந்த பாட்டில் வைக்கிறவனை கண்டுபிடிக்காங்க தான் ஒரு கொஞ்சம் நேரம் கடை போகும். ஒருத்தனுக்காக கால் பண்ணுவாங்க, சரக்கு வாங்குவாங்க, அப்படி இப்படின்னு கேர்ள்ஸ் வருவாங்க, பாய்ஸ் வருவாங்க விற்கிறதுக்கு. அப்படி படம் மூவ் ஆகி லாஸ்ட்டில் அவனை கண்டுபிடிப்பாங்க ஒரு இடத்துல. கண்டுபிடிச்சோடனே அதுக்கப்புறம் தான் இவங்க சொல்லுவாங்க, நான் கன்சீவாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னோடனே அவன் சொன்னோம் ஓகே அப்படி அப்படின்னா. ஆனால் இவன் சொல்லுவான், இல்லை நான் அவனை மேரேஜ் பண்ணதுக்காண்டி சொல்லலை, நான் வளர்த்துக்கிடுவேன், ஜஸ்ட்டு தெரியுதுக்காண்டி சொன்னேன், அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் இது அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் இப்படி கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி. அப்பா போய் பார்க்க போவார். அவன் ரூம் ஒரு குப்பை கூலி. அவனுக்கு வந்து யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அம்மா அப்பா யாரும் இல்லை, ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், இவன் ஒருத்தன். 2 பேரும் ஒரே ரூமில் ஒரே வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. பைக்கு வேணா, இப்போ ஓன் பைக்கை வந்து இந்த பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதாவது ராபரி பண்ணி எடுத்த ஒரு பைக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பைக் எதோ மாட்டிச்சுன்னா பிரச்சனை விட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டு எங்கே போனாலும் மாட்டிக்கிடுவான், இவன் எங்கே போனாலும் மாட்டாங்கிற மாதிரி அந்த படம் கிளியராக வரும். அப்போ அப்பா ஃப்ரெண்டோ போய் அந்த பையனை போய் பார்ப்பாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிற மனுஷங்கனால ஓகே, வேறு வழி இல்லை, தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று நடந்துச்சு நம்ம பிள்ளை கூட, பையன் நல்லா இருந்தால் கட்டி வச்சிடலாங்கிற ஒரு தான். வீட்டில் போய் பார்த்தா வீடு அவ்வளோ குப்பை குழியாக கிடக்கும்.
அவருக்கு பிடிக்காது. ஆனாலும் வேறு வழி இல்லையே, நம்ம பிள்ளைக்காண்டி செஞ்சாகணும்னு ஒரு அந்த க்ளீன் பண்ணுறவங்கள்ட்ட சொல்லி க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பையனை கூப்பிட்டு போய், இது என்னுடைய கோல்ட் ஷாப்பு, இது என்னோடய துணி கடை, இது என்னோடய டிசைன், அந்த மாதிரி நிறைய கடையை காட்டுவாங்க. நீங்கள் வந்தால் மட்டும் போதும், ஒன்றும் செய்ய வேண்டாம், அது அவங்க நடந்துக்கிடும், இது என்னுடைய ஹாஸ்பிட்டலு, அப்படி இப்படின்னு நிறையா காட்டுவாங்க. இது பையனுக்கு எதுவும் பிடிக்காதுன்னா அந்த ஒரு மனநிலையில் இருக்க மாட்டான். வந்து 21 ஏஜ், அவங்களுக்கு வந்து ஒரு 24 அந்த மாதிரி ஏஜ், 22 20 அந்த மாதிரி ஏஜ். அப்போ இவங்க சொல்லுவாங்க, அவனுக்கு மெச்சூர் இல்லை, நீ தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி பொண்ணுகிட்ட எல்லாம் கதையெல்லாம் சொல்லி பொண்ணை எப்படியோ அனுப்பி வைப்பாங்க மாப்பிள்ளையோட வீட்டுக்கு, அந்த பையனோட வீட்டுக்கு. அப்போதான் அவங்களுக்கு தெரியும் மெச்சூர் இல்லை, சின்ன பையன் அப்படின்னு சொல்லி கதை இப்படி. அது வந்து ஒரு நல்ல ஒரு 2.5 மணி நேரம் பார்க்கக்கூடிய ஒரு படத்துக்கு வந்து ஒரு குறைஞ்ச ஆட்களை வச்சு ஒரு நல்ல மூவ் பண்ணுறது வந்து செம மூவின்னு சொல்லலாம். ரொம்ப பந்தா அப்படின்னால அந்த பொண்ணு மட்டும் நிறைய நேரம் சிரிக்கிற மாதிரி அந்த ஒரு சீன் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. அது இருக்கணும், இல்லைன்னா அந்த படம் வந்து ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது தெளிவாக எடுத்துருந்தாங்க, படம் நல்லா இருந்துச்சு. தெளிவான ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலு. அதான் ஒரு ஜாலியாக இருந்துச்சு. டீனேஜ் அவங்களுக்குள்ள அந்த இப்போ அதான் இது ஒரு நார்மல் விஷயம் இல்லைல்ல, அந்த நார்மல் இல்லாத விஷயத்த நார்மலாக எப்படி அவங்க அப்பா எடுத்துக்கிறாங்க, அந்த பொண்ணு எப்படி அதை எடுத்துக்கிடணும், பையன் என்னென்ன செய்கிறான், அவனுக்கு எப்படி புரிய வைக்கணுங்கிறது தான் இந்த கதை. அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க அந்த பொண்ணுட்டு அந்த பையன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது, நீ வந்து உன் பிள்ளைக்கு மட்டும் அம்மால அவனுக்கும் சேர்ந்த அம்மா, அதனால் நீ ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இப்போ அவன் சில விஷயங்களில் இல்லாட்டியும் நீ அந்த விஷயத்தை பொறுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. சரியான படம், முடிஞ்சால் பாருங்கள். த்ரிஷா அண்ட் த ராக்ஸ் அப்படின்னு அந்த படம் இப்போ தான் 24 தான் வந்திருக்கு. இவளுக்கு பார்த்தேன், டெலிகிராமில் டவுன் பண்ணேன். என் ஃப்ரெண்டு இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஓகே, அந்த ஒரு சீன் தான் சொன்னோம்ல, அந்த பஸ் சீனுக்காண்டி அந்த படம் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். பயங்கரமான படம், செம்மையாக இருந்துச்சு. அந்த பையன் வந்து ஜிம்மு, டான்ஸு ப்ளஸ் இந்த பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ்னால் அந்த பாட்டில் விற்கிறது தான் பிஸ்னஸ் அவனோடது. எங்கே வேணால் சப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு டீனேஜில் யாரும் அம்மா அப்பா இல்லாமல், ரிலேட்டிவ்ஸ் இல்லாமல், ஃப்ரெண்டு கூட வாழ்கிற ஒரு பையனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு பொண்ணு வந்தால் எப்படி இருக்கும், அந்த பொண்ணோட அப்பா எப்படி இருக்கார், அந்த பொண்ணோட அப்பா அந்த பையனை எப்படி எடுத்துக்கிறாரு, அந்த பொண்ணு அதை எப்படி புரிஞ்சுக்கிடுது, பொண்ணுங்க எப்படி புரிஞ்சு அந்த விஷயத்தை கொண்டு போகணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா எந்த ஸ்டேஜ்லேருந்து யோசிக்கிறாங்க, அந்த பையன் எங்கேருந்து யோசிக்கிறான், அந்த பொண்ணு எங்கேருந்து யோசிக்கிறா, இந்த எல்லா விஷயத்தையுமே தெளிவாக ப்ராப்பராக சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி தெளிவாக புரிய வச்சுருப்பாங்க. படம் இந்த கருத்துக்காண்டி வந்தது மாதிரி இல்லாமல் ஜாலியாக பயங்கரமாக ஒரு ஃபேமிலி படமாக. இப்போ டீனேஜ் மோஸ்ட்லி பார்க்க வேண்டிய அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்ணணும், எப்படி மூவ் ஆகணுங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு கதைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பார்த்ததில் எனக்கு புரிஞ்சதில் சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் பாருங்கள். அடுத்த படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.